இந்தியா பாகிஸ்தான் பொறுப்பான முறையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அடுத்து நிலவக்கூடிய அந்த பதற்றமான பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கருத்து தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா இந்தியாவுடன் இருப்பதாகவும் பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்போம். சதீஷ், காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலுக்கு பிந்தைய நிலை பற்றி அமெரிக்கா கூறக்கூடிய கருத்து என்ன, விவரிங்க. வணக்கம் காயத்ரி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த துறையினுடைய அதிகாரி சர்வதேச செய்தி வெளியீட்டு நிறுவனத்திற்கு அளித்த தகவல்கள இந்தியா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளும் குறித்து நடைபெற்று வரக்கூடிய நடவடிக்கைகளை அமெரிக்கா கூர்ந்து கவனித்து வருவதாகவும், இந்த பிரச்சனையில இரண்டு நாடுகளும் பொறுப்பான முடிவுகளை இந்த குரூஷியல் டைம், அதாவது இந்த இக்கட்டான சூழ்நிலையில பொறுப்பான முடிவுகளை இரண்டு நாடுகளும் எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்தியாவுடன் தற்போது வரை அமெரிக்கா இருப்பதாகவும், அதே போன்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்த கருத்தும், அதே போன்று துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்திருந்த இரண்டு பேருடைய கருத்துக்களும் இரண்டு நாடுகளுடன் தொடர்பில் இருந்தாலும் இந்தியாவிற்கு ஆதரவு அளித்து தொடர்ந்து சப்போர்ட் செய்யும் என்று அமெரிக்கா தெரிவித்திருப்பதாக அமெரிக்காவுடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் அளிக்கப்பட்ட அதிகாரி ஒரு அளித்த பேட்டியில தெரிவித்திருக்கிறார். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நிலவும் இந்த பதற்றங்களை தொடர்ந்து அமெரிக்கா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தாலும் இந்தியாவிற்கு ஆதரவாக இருப்போம் என்று மீண்டும் அமைச்சகத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக உறுதியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.